வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். போன காணொளியில் நாம் பராந்தகனை பற்றியும் அவருடைய மகன்களை பற்றியும் பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில் ராஜராஜனை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீரபாண்டியன் கொல்லப்பட்டு பாண்டிய மண்டலம் சோழ பேரரசோட இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆதித்த கரிகாலன் துணை அரசனாக நியமிக்கப்பட்டான். மேலும் அவன் தொண்டை மண்டலத்தோட நிர்வாகத்தை கவனிச்சுட்டு வந்தான். இந்த நிலையில் பிராமண வகுப்பை சேர்ந்த சோமே, ரவிதாசன், பரமேஸ்வரன் மற்றும் ரவிதாச கிரமவித்தன் ஆகியோரால் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டான். மேலே குறிப்பிட்ட கொலைகாரர்களை பற்றின உடையாரக்குடி கல்வெட்டு அவங்கள துரோகிகள் அப்படின்னு குறிப்பிடுது. இதனால் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரும் சோழ நாட்டு அதிகார மட்டத்தில் உயரிய பதவியில் இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆதித்த கரிகாலன் இறந்த சில வருஷத்திலேயே சுந்தர சோழன் இறந்தான். சுந்தர சோழனுக்கு அப்புறம் கண்டராயத்தனோட மகனான மதுராந்தக உத்தம சோழன் சோழ பேரரசோட மன்னனானான். இவன் 17 வருஷம் ஆட்சியில் இருந்தான். உத்தம சோழனோட மரணத்துக்கு அப்புறம் சுந்தர சோழனோட இளைய மகனான அருள்மொழிவர்மே ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பட்டப்பெயரோட சோழ பேரரசோட மன்னனானான். ராஜராஜன் மற்றும் அவனுடைய மகன் ராஜேந்திரன் 2 பேரும் சேரநாடு, தொண்டை நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு மற்றும் ஈழ நாடு உள்ளிட்ட அகண்ட தமிழ் நிலப்பரப்பை ஒரே கொடைக்கு கீழே ஆண்ட பெருமைக்குரியவர்களாக மாறினாங்க. ராஜராஜன் பதவியேற்கும்போது பாண்டிய நாடானது அமரபேங்கனாலும் சேர நாடானது பாஸ்கர ரவிவர்மனாலையும் ஆளப்பட்டு வந்துச்சு. ஆட்சிக்கு வந்த 4வது வருஷத்தில் ராஜராஜன் தன்னுடைய மகன் மதுராந்தகன் தலைமையிலான படையை பாஸ்கர ரவிவர்மனுக்கு எதிராக அனுப்பினான். சேரனுக்கு ஆதரவாக பாண்டியன் அமரபுயங்கன் சோழர் படையை எதிர்த்தான். மதுராந்தகன் பாண்டிய நாட்டை ஜெயிச்சதுக்கு அப்புறம் சேர நாட்டு மேலே படையெடுத்தான். காந்தலூர் சாலையில் நடந்த போரில் சோழர் படை மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. இந்த வெற்றிக்கு அப்புறம் சேர நாடும் பாண்டிய நாடும் சோழர்களோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே வந்துச்சு. சேரனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் மதுராந்தகன் கொல்லம், கொடுங்கோளூர், கொல்லநாடு உள்ளிட்டவற்றின் மேலே படையெடுத்து அதையும் கைப்பற்றினான். குடமலை நாட்டு மன்னன் மினிசா அப்படிங்கிறவன் சோழ நாட்டு தூதுவரை சிறையில் அடைச்சதுக்காக ராஜராஜன் கொடைமலை மேலே போர் தொடுத்தான். இந்த போரில் திறம்பட செயல்பட்ட மினிசாவோட வீரத்தை பாராட்டி சத்திரிய சிகாமணி கொங்காழ்வான் அப்படிங்கிற பட்டத்தை ராஜராஜன் கொடுத்தான். குடமலைக்கு வடக்கே கங்கபாடி, அதாவது மைசூரை ஆண்டுகிட்டு இருந்த கங்கர்கள் மேலே படையெடுத்து அதையும் சோழ பேரரசோட இணைச்சான். கங்கபாடி கைப்பற்றினப்பட்டதுக்கு அப்புறம் கங்கர்கள் சோழ பேரரசில் அதிகாரிகளாக செயல்பட்டாங்க. அதே போல் நுளம்பாடியை ஆண்ட நுளம்ப பல்லவர்கள் மேலே போர் தொடுத்து அதையும் சோழ பேரரசோட இணைச்சான். கங்கர்களை போலவே நுளம்ப பல்லவர்களும் சோழ பேரரசில் அதிகாரிகளாகவும் தானே தலைவர்களாகவும் சிற்றரசர்களாகவும் செயல்பட்டு வந்தாங்க. வேங்கி நாட்டை ஆண்ட கீழ சாளுக்கிய மன்னர்களுக்கு இடையே வாரிசுரிமை போர் ஏற்பட்ட போது ராஜராஜ சோழன் சக்திவர்மனுக்கு ஆதரவா படை அனுப்பினான். வேங்கியின் மன்னனான சக்திவர்மன் அரியணை ஏறினதுக்கு அப்புறம் கீழ சாளுக்கியர்கள் சோழர்களோட திருமண உறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க. குறிப்பா சக்திவர்மனோட தம்பியான விமலாதித்தன் ராஜராஜனோட மகள் குந்தவைய மணந்தான். ராஜராஜ சோழன் ஈழத்துக்கு மேல படையெடுத்து அனுராதபுரத்தை ஆண்டுகிட்டு இருந்த 5ஆம் மகிந்தனை ஜெயிச்சான். சோழரிடம் தோத்த 5ஆம் மகிந்தன் ஈழத்தின் தென்பகுதியான இரோகணம் போய் அங்க ஒழிச்சுக்கிட்டான். சிங்கள வம்சத்தின் தலைநகரான அனுராதபுரத்தை சூறையாடிய சோழர் படை அங்கிருந்த அரண்மனை மற்றும் கோட்டைகளை தரைமட்டமாக்குச்சு. அனுராதபுரம் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வட ஈழம் மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு பெயரிடப்பட்டு சோழ பேரரசோட இணைக்கப்பட்டுச்சு. மேலும் புலனர்வா அதன் தலைநகரா மாற்றப்பட்டுச்சு. கன்னட நாட்டில் ராஷ்டிரகூடர்களை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த மேலை சாளுக்கிய மன்னனான 2ஆம் தைலபன் தான் ராஜராஜனை ஜெயிச்சதற்கான கல்வெட்டு வெளியிட்டிருக்கான். ஆனா இவங்க 2 பேருக்கும் இடையே போர் நடந்ததற்கான எந்தவித சான்றுகளும் நம்ம கிட்ட இல்லை. அதே நேரம் தைலபனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த அவனோட மகன் சத்யசராயன் ராஜராஜனோட போரிட்டு தோத்தான். மேலும் ராஜராஜன் சோழ பேரரசோட வடமேற்கு எல்லையில மாதண்ட நாயகனாக தன்னோட மகன் மதுராந்தகனை நியமிச்சு சாளுக்கியரை கண்காணிச்சான். ராஜராஜனோட ஆட்சி காலத்துல சோழ பேரரசானது வடக்க வேங்கில இருந்து தெற்க குமரி வரைக்கும் மேற்க மைசூரு வரைக்கும் இரோகணம் தவிர்த்த ஈழத்தையும் உள்ளடக்குனதா இருந்துச்சு.
மேலும் அவன் எல்லைகள் மற்றும் கைப்பற்றின மண்டலங்கள்ல நிலையான படையை நிறுவி அதை பாதுகாத்தான். ஆணை ஆட்கள், வில்லிகள், குதிரை சேவகர், ஆணைப்பாகர், அணுக்கர், கொங்காவலர், பரிவாரத்தார், காவலர், வேலைக்கார படைகள், மெய்காப்பாளர், புறம்படி காவலர் என ஏகப்பட்ட படைப்பிரிவுகள் ராஜராஜனோட படையில இருந்துச்சு. ராஜராஜன் நிலையங்களை அளந்து அதுக்கு முறையா வரி விதிக்கும் நடைமுறையை கொண்டு வந்தான். கோவில் நிலங்கள், வேளாண் நிலங்கள், இறையிலி நிலங்கள் அப்படின்னு எல்லாம் அளக்கப்பட்டு அதுக்கு ஏற்ப வரிகள் வசூலிக்கப்பட்டுச்சு. ராஜராஜன் சைவ சமயத்தை பின்பற்றினான். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சை பெருவுடையார் கோயில் இவனால கட்டப்பட்டுச்சு. சைவ சமயத்தை பின்பற்றினாலும் பௌத்த விகாரங்களுக்கும் நன்கொடைகளை வழங்கினான். மேலும் அவன் எல்லா சமயத்தாரையும் சமமாகவே மதிச்சான். ராஜராஜனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் ராஜேந்திரன் மன்னனானான். ராஜேந்திரன் பற்றின விஷயத்த நாம அடுத்த காணொலியில பார்க்கலாம். இது போல வரலாறு சார்ந்த காணொலிகளை பார்க்க வாளர்வு வலைவலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.